இப்பமா? ஆமா, இப்ப இந்த பல்லர் சமூகத்தை பத்தி நீங்க இது பேசியிருந்தது வந்து பார்த்தோம். ரொம்ப அழகா ஆமா, அது பேசியிருந்தீங்க. நிறையவே கட் பண்ணிட்டாங்க நிறைய அதுல. அப்படியா? நிறைய கட் பண்ணிட்டாங்களா? ஆமா. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. ஆ? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சொல்லியிருக்கணும். அதோட அந்த பாலைநில வாழ்வியல் வந்து நீங்க தொடவே இல்ல. அதெல்லாம் சொல்லியாச்சு, பாலைப்படலாம் சொல்லிட்டேன், அதை கட் பண்ணிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். ஊர் வழி போகணும்ல. ஆமாங்கய்யா. அந்த ஒரு பாலைவனத்துக்கு வந்து அங்க போகும்போது கொள்ளடிக்குது. வெறித்தனம், ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரை. ரெண்டாவது, மறவருடைய தொழிலே சண்டை போடுற தொழில் தான், அவனுக்கு விவசாயம் தெரியாது, ஒரு இடம் தெரியாது. மறவருடைய தொழிலே சண்டை போடுற தொழில் தான், அவனுக்கு விவசாயம் தெரியாது, ஒரு இடம் தெரியாது. இதுதான் ஆட்டோல மிச்சம். நம்ம வேணா ஐயா வணக்கங்கய்யா. யாரு? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஐயா, நம்ம காணொலி ஒண்ணு இப்ப பார்த்தோம் நம்ம இதுல. இப்பமா? ஆமா, இப்ப இந்த பல்லர் சமூகத்தை பத்தி நீங்க இது பேசியிருந்தது வந்து பார்த்தோம். ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. நிறையவே கட் பண்ணிட்டாங்க நிறைய அதுல. அப்படியா? நிறைய கட் பண்ணிட்டாங்களா? ஆமா. இவன் எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. ஆ? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. நிறையவே கட் பண்ணிட்டாங்க நிறைய அதுல. அப்படியா? நிறைய கட் பண்ணிட்டாங்களா? ஆமா. அதுல நல்லா பேசியிருந்தீங்க. ஆனா வரலாறு ரீதியா நல்லா பேசியிருந்தீங்க. நிறைய போட்டேன், வண்டியரை பத்தி போட்டிருந்தேன், வரையறை பத்தி போட்டேன், எல்லாமே போட்டிருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது எப்படிங்க? அவங்களா வந்து கேட்டு வந்தாங்களோ? நம்ம வீட்டுக்கே வந்தாங்களோ? அவங்களா வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆமா. ரொம்ப கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் தமிழ் சமூக ஒற்றுமை வந்து வேணும், அது தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை கருத்தரங்கம்லாம் திரும்ப நடத்தணும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து உண்மையிலேயே சிறப்பான கருத்துக்கள் தான். இந்த பாளையப்பட்டுகளில் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். அதோட அந்த பாலைநில வாழ்வியல் வந்து நீங்கள் தொடவே இல்லை. அதெல்லாம் சொல்லியாச்சு, பாலைப்படலாம் சொல்லிட்டேன், அதை கட் பண்ணிட்டாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். பாலைநில வாழ்வியல் வந்து நீங்க தொடவே இல்லை. அதெல்லாம் சொல்லியாச்சு, பாலைப்படலாம் சொல்லிட்டேன், அதை கட் பண்ணிட்டாங்க. ஓ, பாலைநில வாழ்வியல் என்னங்கய்யா சொல்லுது? நான் தெரிஞ்சுக்கிறக்காத்த கேட்கிறேன். எனக்கு வந்து முல்லை நிலத்தை தமிழ்நாட்டுல வந்து பாலைநிலமே கிடையாது. ஆமாங்கய்யா. பாயிண்ட் 1. அதாவது முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் இருந்து பாலையிலும் படியும் கொள்ளுன்னு போட்டிருக்காங்க. ஆமாங்கய்யா. அப்ப நான் என்ன சொன்னேன், அப்போ பாலை நிலத்தில் உள்ள இந்த முல்லை நிலத்து மக்கள் பாலை எங்க போறாங்க கேட்டேன். அவனுக்கு கேள்வி கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க அந்த கேள்வி. ஆமா ஆமா ஆமா, எங்க போலாம், அவங்க தானே இருக்க முடியும், புதுசா வர போறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, ஒரு திணைக்கு ஒரு தொழில் இருக்குல்லங்கய்யா. எனக்கு ஒரு சந்தேகம் தான். திணைக்கு ஒரு, குறிஞ்சிக்கு ஒரு தொழில், முல்லைக்கு ஒரு தொழில், மருதத்துக்கு ஒரு தொழில், நெய்தலுக்கு ஒரு தொழில், அப்படி குறிச்சிருக்கவங்க. இந்த பாலைநில மக்களோட வாழ்வியல் என்னங்கய்யா? நான் தெரிஞ்சுக்கிற காட்ட உங்ககிட்ட கேட்க. பாலைநில மக்களோட தொழில் என்ன, அவங்களோட? அதாவது இந்த திணையா எழுதுவாங்கல்ல. ஆமாங்கய்யா. இந்த திணையில இவன் பேர் வச்சான் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒரே சம்பளம் தான். நீ தானே பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேரை பிடிச்சிட்டு வரான் அத்தனை பேரும். ஆமா ஆமா. முல்லை நில மக்களும் மருத நில மக்களும் ஒரே மக்கள் தான். ஓ, சரி சரி சரி. எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இல்லங்க, அவங்க மறவர் சமூகத்தோட வாழ்வியல் என்னங்க? அது மட்டும்தாங்க எனக்கு. மறவர்னாலே அது அதாவது சங்க காலத்துல இருந்து வர பேர்ல குறிஞ்சியினுடைய ஒரு பேர் இன்னும் இருக்கு. சரி. முன்னிலையில ஆயர், இடையர், கோவலர் பேர் இன்னும் இருக்கு. சரி. மருதத்து பேரு மல்லது அழிச்சானுவோம், அது இல்ல.
தூக்கிட்டாங்க. ஓ ஓ. மற்றபடி பாலை நிலத்தில் உள்ளது வேடர் வருவாங்க. அவங்க தொழில் என்னங்கய்யா? வழிப்பறி மட்டும்தானங்கய்யா இல்லையா? இல்ல, வாழை நிலத்தை வந்து எயினர் 80 எல்லாம் கொடுத்துருப்பான். அதாவது அங்க பிழைக்காம இருக்கலாம். ஊர் வழி போகணும்ல. ஆமாங்கய்யா. அந்த ஒரு பாலைவனத்தை கலந்து அங்க போகும்போது கொள்ளடிக்குது. வெறித்தனம் ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரை. பிழப்புக்கு ஒரு ராஜா இன்னொரு சண்டை போடுவான். 2 ராஜா ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான்னா அவன் நாட்டை விட்டே துரத்துவான். அவனும் கண்ணுக்காலாம இடத்துல அங்க போய் கிடந்துக்கிட்டு பிழைக்க வழி பார்ப்பானுவோம். 2வது மறவருடைய தொழிலே சண்டை போடுற தொழில் தான் அவனுக்கு விவசாயம் தெரியாது, ஒரு இடம் தெரியாது. மறவருடைய தொழிலே சண்டை போடுற தொழில் தான் அவனுக்கு விவசாயம் தெரியாது, ஒரு இடம் தெரியாது. இதுதான் ஓட்டல மிச்சம். நம்ம வேணா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த தொழிலை வச்சு பழப்பான். அதான் கிள்ளறு தோழி சுத்தி எல்லாம் அப்படிதான் மாறி போனாங்க. பாண்டிய அரசு போன உடனே அந்த படைகள்லாம் சர்வ நாசமா போய் இஷ்டம் போல கொள்ளையடிக்கையும் கலாங்குவது அப்படி பண்ணி இப்படி போயிட்டாருவான். நீங்களா யாருடா? இல்ல அந்த காணொலியில இங்க இன்னொன்னு 28 நிமிஷம் என்ன வந்துருச்சு. அதுல வந்து இங்க பல்லர் சமூகத்தை வந்து ரொம்ப நீங்க ஒரு தாழ்த்தி வந்து பேசியிருந்தீங்க. 2வது அவங்களே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு பல்லனை தாழ்த்தக்கூடிய வீடியோவை பாருங்கள்னு எல்லா தளங்களையும் இறக்குறாங்க. அவங்க பல்லங்க பேரவனும் கிடையாது. இருந்தாலும் நீங்க அந்த சமூகத்தை பல்லன்னு பேர் வைப்பீங்க. அப்புறம் வந்து அர்ஜுன் பேர் வைப்பீங்க, அதையும் ஏத்துக்கணும். அப்ப ஆயுதராவனும் பேர் வைப்பீங்க, ஏத்துக்கணும். தனித்துன்னு பேர் வைக்கணும், ஏத்துக்கணுமா? இது அதானே இது வச்ச ரெக்கார்டோட வச்ச பேர் தானே. ஆயுதராவன் வச்சிருக்கேன், ஏத்துக்கணுமா? பள்ளம் தான் நமக்கு கிடையாது. அதே நம்ம உங்க வீட்டுக்கே வந்து அரசாண்டம் போது மல்லரு, அரசாண்டம் போது மல்லரு அடிமையாகிட்டது. பல்லர் வந்து நான் அடிமை சொல்லிட்டு அல்ல சொல்லல. அதானே அது 2வது தான் போட்டிருக்கான். 2வதுங்க இன்னொன்னு, அவங்கள போய் நீங்க வந்து பாண்டியர் வம்சம் நீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி 2 இலக்கியத்துல 2 எவ்வளவுன்னு சொல்றது. திருவேல் மார்பின் தென்னவன் மரவன் வருது. சரி. பாயிண்ட் நம்பர் 1. சரி. 2 இடத்துல தென்னவனா பாண்டியன் தான் குறிக்கும். சரி. போர் வழி, அதாவது வாரியர் ட்ரைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்காங்களா? நமக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? வாரியர் ட்ரைப்ஸ் பூராமே வந்து மறவர்னே அழைக்கப்பட்டிருக்கு. மறவருங்கிறது அவங்களோட சாதிய குறியீடு. மறவன் என்றாலே வீரன் அர்த்தம். அதுதானே உண்மை. ஆமா, அது ஒரு பக்கம் வைங்க. மல்லருக்கு அர்த்தமே மறவன் தான் போட்டிருக்கான். மல்லருங்கிறதுக்கு நீங்க பிங்கள நின்று திவாரகனை கண்டு வந்து நீங்க மேற்கோள் காட்டி அழகா சொல்லிட்டீங்க அவங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு. அது ஒரு பக்கம் வைங்க. சங்க இலக்கியங்கள்ல சங்க காலத்தில் உள்ள மல்லர்களுக்கு மறவர்னு பேரு. முதல்ல எழுதப்பட்டு சங்க இலக்கியம், அப்புறம் எழுதப்பட்டது தலபுராணங்கள், அப்புறம் எழுதப்பட்டு பள்ளி இலக்கியங்கள். தலபுராணங்கள் வந்து மல்லரை வந்து உழவர் தான் சொல்லிப்பாங்க, வீரர் அரசா சொல்ல மாட்டான். உழவர் குடியில இருந்தாங்க அரசு உருவாக்கமே. அதுல வந்து அது ஒரு பக்கம் வைங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அது சங்க நீங்க சொல்லி இப்ப சங்க இலக்கியத்தை சொல்றீங்க. ஆமா, உலகுடியில இருந்து அரசன் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தது இந்த குடும்பங்கள் தானே சொல்லப்பட்டு. குடும்பம் கட்டமைப்பு வந்து இலக்கியத்துல இருந்து. ஐயா, அதுக்கு முன்னாடி அலைகுடி தானங்கய்யா. குறிஞ்சியும் உள்ளே அலைகுடி தானங்கய்யா. வாங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. வாரம் ஒரு பைப்பு தண்ணி வரல, ஆள் விட்டுருக்காங்க. அப்படிங்களாங்கய்யா? இல்ல கழிச்சு பேசலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பேசுறீங்க. சரி சரிங்க. சங்க இலக்கிய கோட்பாடு வேற, தலைமுறையுடைய வாழ்க்கை வரல. இல்லங்கய்யா, என்னுடைய சிற்றறிவுக்கு கெட்டுன்னு சொல்றேங்கய்யா. அலைகுடிதான், குறிஞ்சியும் முள்ளையும் அலைகுடிதான். நிலைத்த வாழ்வு என்பது மருத நிலத்தில்தான் வந்து செலுத்ததா வந்து நம்பப்படுது, சொல்லப்படுது சங்க இலக்கியங்களுக்கு. மருத நிலத்துல எல்லாம் போயிருப்பாங்க. அப்ப மருத நிலத்துல இருந்துதான் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாகுது. குடும்பம்ங்கிற கட்டமைப்பு வந்து அங்கதான் வந்து உற்பத்தி பொருள் வந்து வருது, செழிக்குது. அந்த இடத்துல அதெல்லாம் கரெக்ட் தான். அனைத்தான் பல்லர் தலைவர் தான் குடும்பம்னு பேரு. அதாங்கய்யா. அப்ப அங்க இருந்து தானங்க அரசுங்கிற உருவாக்கமோ காவலுங்கிற உருவாக்கமோ ஏனைய பிற தொழில். அரசுங்கிறது ஒரு சிறு குழுவா கூட இருக்கலாங்க. அன்னைக்குள்ள மக்கள் தொகை விழுக்காட்டுல அரசு வந்து 5 நிலத்துக்கும் அரசன் தான் வேந்தன். அது அந்த வேந்தன் யாருங்கய்யா? மருத நிலத்துல சொல்லப்பட்ட மருத நிலத்தின் தலைவன் தானே இங்க வேந்தன். வேந்தன்னா 5 மருத நிலத்துக்கு மட்டும் கிடையாது, 5 நிலத்துக்கு தலைவர் தான் வேந்தன் தாங்கய்யா. புலி கழிச்சுக்கணும். ஓ
இல்ல இந்த 18 கிளை சாதிகள் உருவானது இந்த மருத நிலத்துல தானங்க உருவாகுது. ஆமா, மருத நில மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானே அந்த 18 கிளைக்குடிகள் உருவாகுது. உழவர்களுக்கும் போர் செய்தவர்களுக்கும் போர் தொழில்காரருக்கும் உழவனுக்கும் சப்போர்ட் குரூப் தான் அவங்க. அது ரைட், அதை ஒத்துக்கிறீங்க என்னங்கய்யா. ஆமா ஆமா, ஏறும் போரும் வந்து இந்த மக்களோட வாழ்வியல் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அதேதான். ஆனாலும் எதுக்காக வந்து நீங்க இந்த பல்லர் சமூகத்தை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசின மாதிரி வீடியோ பேரே விளங்காத பேர் இல்லையா? அது ரைட் தாங்கய்யா. அதுவே வந்து முக்கூடல் பல்ல வச்சு ஏத்துக்கணுமா? அந்த பேரை வச்சு ஏத்துக்கணுமா? இல்லங்கய்யா, முக்கூடல் பல்லுல அதே கேரக்டர்ல வடிவுலக குடும்பம் ஒரு கேரக்டர் வருது. பல்லா என்று சொல்லும் மெய்கொள்ளாதவன் இருக்கின்றானே அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது உன்னை வந்து ஒரு தங்கத்தை போய் இது சாக்கடைன்னு சொன்னா நீ சாக்கடை சொல்லிட்டு இல்லங்க, தப்பு. அது வந்து வரலாற்று ரீதியான தவறுதே, அதுல மாற்று கருத்து இல்ல. அது 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தாங்க பல்லன்கிற சொல்லாடலே வருது. அது தெலுங்கராட்சிக்கு பல்லம் என்றால் நமக்கு இல்லங்கய்யா, பல்லம் என்றால் தெலுங்கு மொழியில வந்து பல்லம் என்றால் நஞ்சை என்று பொருள் பொழுது. அப்ப விஜயநகர பேரரசு தெலுங்கராட்சிக்கு பின்னாடிதான் அந்த பல்லங்கிற சொல் வந்து 16ஆம் நூற்றாண்டுல தான் இருக்கு. அது வரைக்கும் பல்லங்கிற சொல்லு தமிழக வரலாற்றே கிடையாதுன்னு சொல்றாங்க. கிடையாது. ஆமா, அப்படி இருந்தும் இந்த மக்களை வந்து தொடர்ந்து அப்புறம் பேசுமா? சரிங்க, நல்லதுங்க. ஈஸ்வரன் இங்க வாங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே.